இன்னைக்கு நம்ம ரெட்ரோ ரெசிபிஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்லோட் தாங்க பார்க்க போறோம். பல பேர் இதை பார்த்துருக்கவே மாட்டீங்க, இல்லை பார்த்தும் மறந்துருப்பீங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கல்ச்சட்டி. இந்த கல்ச்சட்டியில் நிறைய குக்வேர்ஸ் இப்போ வருது. இந்த சோப்ஸ்டோன் வெசல்ஸை எப்படி வாங்கணும், எப்படி அதை குக் பண்ணுறதுக்கு பழக்கணும், என்ன பெனிஃபிட்ஸ் இதில் நம்ம குக் பண்ணுறதுனால அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கல்ச்சட்டி வாங்கும் போது இந்த மாதிரி வெள்ளை கலரில் மாக்கல் கலர்லையே தான் இருக்கும். தொட்டு பார்த்தாலும் வழவழப்பாக இருக்கும். இதனாலேயே இதுக்கு சோப் ஸ்டோன் அப்படின்னு பேர் உண்டு. ரொம்ப நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய கல் இது. இந்த கல்ச்சட்டி வாங்கி வருஷம் ஆக ஆக இதில் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டும் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதில் ப்ரிப்பேர் பண்ணும் போது அதோட நியூட்ரிஷனல் வேல்யூஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ண வேண்டாம், ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். குறைஞ்சது ஒரு 30 வருஷம் இதை வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கலாம். சூடும் அப்படியே இருக்கும். இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த கல்ச்சட்டியை எப்படி பழக்கி குக் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் நிறைய மஞ்சத்தூளும் கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணையும் எடுத்திருக்கேன். முதல்ல நல்லா இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம அந்த கல்ச்சட்டியில் அப்ளை பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விளக்கெண்ணெய் கிடைக்காதவங்க தேங்காய் எண்ணெயோ இல்லைனா வந்து நல்லெண்ணெயோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த எண்ணெயை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இருக்க தூசி எல்லாத்தையுமே ஒரு பேப்பர் டவல்லையோ இல்லை ஒரு கிளாத்லேயோ வந்து தொடச்சி எடுத்துருங்க. உள்ள மண் தூசி அதெல்லாம் இருக்கும். இது கையிலேயே பண்ணுறதுன்றதுனால எடுத்துடலாம். இந்த மஞ்சளும் எண்ணெயும் நம்ம கலந்து வச்சதை இப்போ இந்த கல்ச்சட்டி ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோக்காக நான் வந்து இந்த ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுறேன், கிளியராக தெரியணும், என் கை மறைக்கக்கூடாதுன்றதுனால ஒரு இடம் கூட விடாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரஷ்ஷெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், கையிலேயே எடுத்து நல்லா தடவலாம். ஒரு கார்னர்லையும் பார்த்து பார்த்து தடவணும். உள்பக்கம் மட்டும் இல்லை, வெளிப்பக்கமும் தடவணும். இது வந்து நீங்கள் தடவின கொஞ்சம் ஹவர்ஸ்லேயே வந்து அந்த எண்ணெய் ஃபுல்லாக அந்த கல்ச்சட்டி வந்து அப்சர்வ் பண்ணிடும். முதல் கல்ச்சட்டியை பழக்கிறதுக்கான ஸ்டெப் இதுதான். இதையே தான் நம்ம வந்து ஒரு 4-5 நாள் நம்ம பண்ண போகிறோம். குறைஞ்சது 1 வாரம் பண்ணலாம். நான் இந்த வீடியோவில் 1 வாரம் பண்ணுறதை காமிக்கல, இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் ரிப்பீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நான் உள்பக்கம் எல்லாமே தடவிட்டேன். பாருங்கள், எந்த இடமுமே விடக்கூடாது. எந்த இடம்லாம் வெள்ளையோ கல் தெரியுதோ அந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிடணும். நல்லா ஜெனரஸாக எடுத்துக்கணும். இப்போ வெளிப்பக்கமையும் தடவணும். நல்லா ஜெனரஸாக நீங்கள் தடவணும். நான் கையில் தடவனா மறைக்கும் அப்படின்றதுனால தான் ப்ரஷ்ஷில் தடவிட்டு இருக்கேன். பாருங்கள், ஒரு இடம் கூட விடக்கூடாது. கீழே வந்து பேப்பரோ இல்லை வேஸ்ட் கிளாத்தோ ஏதாவது ஒரு கவரோ ஏதாவது போட்டுக்கோங்க. ஸ்பில் ஆகிறதெல்லாம் நம்ம ஈஸியாக அப்போ தான் வந்து க்ளீன் பண்ண முடியும். எல்லா பக்கமுமே இதே மாதிரி தடவி அப்படியே வச்சிடணும். நெக்ஸ்ட் டே நம்ம பார்க்கும் போது இந்த எண்ணெய் எல்லாமே உள்ளே இழுத்துட்டு இருக்கோம். பாருங்கள், அடிப்பக்கம், மேல் பக்கம், சைட்ஸில், உள்ள எல்லா இடத்துலையும் ஒன்று விடாமல் தடவிடலாம். இந்த ப்ராசஸையே ஒரு 5-7 நாள் நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணுங்க. அப்போ நல்ல கலரும் மாறிடும், அதோட டெக்ஸ்டரும் வந்து மாறிடும், வழவழப்பாக இருக்காது. நல்லா கல் வந்து ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். இப்போ எண்ணெய் எல்லாமே அது உறிஞ்சிரும். நெக்ஸ்ட் டேவும் 24 ஹவர்ஸ் கழித்து இதே மாதிரி எண்ணெயும் மஞ்சளையும் நல்லா ஜெனரஸாக அப்ளை பண்ணுங்கள். நான் 7 டேஸ் பண்ணேன். 5 நாளோ இல்லை 1 வாரம் கழித்து அதில் இருக்க அந்த எக்ஸஸ் ஆயில், அந்த மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே வந்து ஒரு டிஷ்யூலேயோ இல்லைனா ஒரு துணியிலையோ வந்து முதல்ல எடுத்துடலாம். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தொடச்சி எடுத்துருங்க. உள்பக்கம் வெளிப்பக்கம் எங்கெல்லாம் உங்களுக்கு அதிகமாக அந்த எண்ணெய் வந்து உரியாமல் அப்படியே இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்துருங்க. பாருங்கள், சைட்ஸ் எல்லாம் கூட எடுத்துடலாம். நான் சாஃப்ட் ஒரு காட்டன் கிளாத் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் டிஷ்யூ கூட யூஸ் பண்ணலாம். உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம சூடான தண்ணியை தான் சேர்க்க போகிறோம். முதல் இந்த கல்ச்சட்டிக்கு அந்த சூடான தண்ணியை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நல்ல சூடாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தண்ணியை விடணும். நல்லா கையால் தேய்ச்சி அதை வாஷ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே வந்து ஒரு சன்லைட்டில் நம்ம காய வச்சிடலாம், இல்லை ஓவர் நைட் கூட நீங்கள் அப்படியே வச்சிடலாம். லைட்டாக தொடச்சிக்கோங்க, ரொம்ப ஈரம் இல்லாமல். நான் உள்பக்கம் வெளியே எல்லாமே அந்த தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். அது அப்படியே காற்றுக்கோ இல்லைனா வந்து வெயில்லையோ காய வச்சுருங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்த செகண்ட் ப்ராசஸ்
நம்ம இப்போ ஆரம்பிக்கணும். இப்போ அதோட கலர் பாருங்கள் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. வெள்ளையாக இருந்த மாக்கள் வந்து கருப்பாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் அந்த வழவழப்பு வந்து அந்த கல்லில் இருக்கும், நீங்கள் தொட்டு பார்த்தா தெரியும். இது எல்லாம் போனால் தான் அந்த சூடை வந்து அதனால் தக்க வச்சுக்க முடியும். நான் நல்லா அதை 1 டே காய வச்சிட்டேன். நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். சுத்தமாக அதில் எண்ணெயே கிடையாது. வெள்ளை கல் வந்து இப்போ நல்லா கருப்பாக மாறியாச்சு. 1 டே நான் அப்படியே அதை காய வச்சிட்டேன். அடுத்த 4லேருந்து 5 நாளைக்கு இந்த கல்சட்டி முழுகிற அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம அரிசி கஞ்சியை சேர்த்து இதை மூடி வச்சிட போகிறோம். டெய்லி நம்ம வடிக்கிற அரிசி கஞ்சியோ இல்லை இதுக்காக நீங்கள் கஞ்சி வடித்து இதில் சேர்த்துருங்க. பாருங்கள், இந்த கல்சட்டி ஃபுல்லாக நான் வந்து கஞ்சி தண்ணி சேர்த்துட்டேன். உங்களுக்கு இவ்வளவு கஞ்சி தண்ணி சேரலை அப்படின்னா மார்னிங் நைட்டு 2 வேளை பண்ணுற கஞ்சி தண்ணியை சேர்த்து நீங்கள் இதில் சேர்த்து வைக்கலாம். இந்த கேப்பையும் ஃபில் பண்ணிடணும். அதே ப்ராசஸை ஒரு 4-5 நாள் ரிப்பீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் பாருங்கள் ஒரு 12வது நாள் அந்த கல்சட்டியை ஒரு மைல்டு லிக்விட் சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். ரொம்ப அப்படியே நுர வராமல் எடுத்த உடனே அந்த கெமிக்கல் சோப்பை போட்டுறாதீங்க. ரொம்ப மைல்டாக இருக்கணும். ஜஸ்ட் அந்த எண்ணெயும் அந்த கஞ்சி வாசனையும் எக்ஸ்ட்ராவாக இருக்க அந்த மஞ்சத்தூளும் போகிற அளவுக்கு நீங்கள் வாஷ் பண்ணால் போதும். இப்போ வந்து நம்ம டேப் வாட்டர் ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. நார்மல் டெம்பரேச்சரில் உங்கள் டேப் வாட்டர் இருந்ததுன்னா அதில் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நான் வாஷ் பண்ணிட்டேன். அடியிலையும் நீங்கள் சீசனிங் பண்ணணும். எல்லா இடமுமே ரொம்ப முக்கியம். இப்போ இந்த கல்சட்டி ஃபுல்லாக தண்ணியை நிரப்பி நான் ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணுறேன். டோட்டலாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கல்சட்டிக்கு நம்ம ஹீட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஆஃப் பண்ணிடலாம். இது இதுலேயே ஆறட்டும். அந்த சூடு அப்படியே ஒரு 8 hours இருக்கும். இதை ரிப்பீட் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு 5 நாள் வெந்நீர் மட்டும் இதில் சுட வச்சுக்கலாம். ஃப்ளேம் வந்து லோலேருந்து மீடியம்குள்ளவே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துங்க. அதுக்கு மேலே எப்பயுமே இந்த கல்சட்டியில் நம்ம ஹீட்டை அதிகமாக வைக்கக்கூடாது. இது ரொம்ப நேரம் எடுத்தாலும் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம என்ன அதில் பண்ணுறோமோ அது வந்து குக் ஆகிடும். ஸோ நமக்கு கேஸும் வந்து சேவ் ஆகும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெசல்ஸ் எல்லாமே. ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நாள் நான் வெந்நீர் மட்டும் அதை சுட வச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் மைல்டு சோப் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு டைரெக்டாக சன்லைட்டில் காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம கல்சட்டி சூப்பராக ரெடி ஆயாச்சுங்க. இதில் வத்த குழம்பு, ரசம், சாம்பார், எந்த விதமான ஸ்டியூ எல்லாமே பண்ணலாம். ஸ்க்ரீனில் ஒரு சின்ன ரீகேப் நம்ம என்னெல்லாம் பண்ணோன்னு. இதில் வந்து தோசைக்கல், குழி பணியாரக்கல் எல்லாமே வருது. இதில் மாவடு ஊறுகாய் போட்டாலும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.